ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபேட்ஸ் கிச்சன். மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் மூடி விடுவோம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் கசகசா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், ஜீரகம், அப்புறம் 10 போல் முந்திரி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வதங்கிச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ வெந்துச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி